தேவனை நேசிக்கிறவங்க பாடல் பரலோகத்தை தொடு என்ற கூற்றை நிரூபிக்கும்படி ஒரு பாடலை பாடிய மேரி அம்மாவிற்கும் பாஸ்டர் அம்மாவிற்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடவா? நீ இப்படி என்னை தனியாக கலட்டி விட்டுட்டு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் வீட்டிலேருந்தே டீயை கொண்டு வந்துட்டேன். அதனால் நீ வெளியே போக வேண்டியது ஒன்றும் இல்லை. வா வா, அடுத்த செக்மெண்ட்டை பற்றி பேசு. அக்கா, டீயில் தான் அடுத்த கேம் செக்மெண்ட்டே, தெரியாதா? டீலையா? அது என்ன கேமு? அதை எப்படின்னு எடுத்து சொல்லதான் நம் ஏபிகட் சபையின் அன்பு சகோதரி அருணா அவங்க வராங்க. அப்படி டீல என்ன கேம்னு பார்ப்போமா? அருணாக்கா, மேடைக்கு வாங்க. Please welcome to all. Please come on the stage, Angelina and Jaisa. Assemble பண்ணி டிசம்பிள் பண்ணணும். ஃபஸ்ட் யார் பண்ணுறீங்களா உங்கள் கொஸ்டின் கேட்பேன், ஓகேவா? நான் ஒரு வசனம் சொல்லுவேன், அதில் ஒரு ஹியூமன் பாடி பார்ட் வந்து ஹிடன் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ரெடியா? ஏஞ்சலினா ரெடியா? கையில் எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வைக்கணும். எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. 5 4 3 2 ரெடி, ஸ்டார்ட். கிளாப் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் ஜெய்சா வினர். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய். வெரி குட், Jaisa is winner. Ready? Start. Please clap the hands. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசையோடே வாதாடி தாடி. நெக்ஸ்ட் சிஜோ, ஜோயல். ஸ்டார்ட். ரெடி, சூப்பர். அதன் 7 அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொன்னினால் செய்தான். அதன் 7 அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொன்னினால் செய்தான். பல். ஸ்டெஃபி, தாரணி.
ஸ்டார்ட். சூப்பர். வினர் இஸ் தாரன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். முகம். வெரி குட். தேங்க்யூ டு ஆல். அவசியமான விளையாட்டு பகுதியை ஏறெடுத்த சகோதரி அருணா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கா, ஒரு வீடு ஸ்ட்ராங்காக கட்டணும்னா என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். அது என்ன, நல்ல குவாலிட்டியான சிமெண்ட்டு, செங்கல் இதை வச்சு தான் கட்டுவாங்க. சூப்பர் அக்கா. அப்போது ஒரு குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன தேவைப்படும்? இது என்ன கேள்வி? கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் தான் தேவை. கரெக்டுக்கா. நம்ம இப்போ அதை பற்றி தான் ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? அன்பான தேவ ஜனங்களே, இப்போதும் கூட நாம் ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். அதன் தலைப்பு மாறட்டும் நம் வீடு. என்ன தேவ ஜனங்களே, நாடகத்தை பார்ப்போமா? காட்சி 1. இப்போதும் கூட நம்மிடையே 2 குடும்பங்கள் கடந்து வரப்போகின்றனர். ஒரு குடும்பம் தேவ ஆவிக்குள் வளர்கிற குடும்பம், இன்னொரு குடும்பம் தேவ ஆவிக்குள் வளராத குடும்பம். தேவ ஆவிக்குள் வளர்கிற குடும்பமாக அக்குடும்பத்தின் தலைவராக சகோதரர் இமானுவேல் அவர்களும், தலைவியாக சகோதரி ஜோதி அவர்களும், மகனாக ஜோயல் அவர்களும் நடிக்க உள்ளார்கள். ஆவியில் வளராத குடும்பத்தின் தலைவராக சகோதரர் சக்தி பாபு அவர்களும், தலைவியாக சகோதரி கண்மணி அவர்களும் நடிக்க உள்ளார்கள். இவர்களின் அன்பு மகளாக ஆராதனா நடிக்க உள்ளார். இவங்க வீட்டில் காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும் போது அப்படி என்னதான் நடக்குது பார்ப்போமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆஹா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? காலையில் தேவனுடைய பாட்டு படிச்சுட்டு வேலை பார்த்ததில் நேரம் போனதே தெரியல. அழகாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சண்டே வேறு, சர்ச்சுக்கு போகணுன்னு நினைக்காலே ஏதோ அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட் மார்னிங் ஜோ. நீ தான் பாட்டு பாடிக்கிட்டியா? நான் ஏதோ குயில் தான் உள்ளே வந்துருச்சுன்னு நினச்சேன். காலையில் தேவனை தேடுற மனைவி கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. ஒரு காஃபிக்கும் பட்டர் பிஸ்கட்டுக்கும் என்னென்னலாம் பேசுகிறீங்க? உட்காருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்ல, இன்னும் கிளம்பலையா? சீக்கிரம்ப்பா. ஜோயல், சண்டே கிளாஸ் நோட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? பைபிள் பாட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. ஐ எம் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். வெரி குட் ஜோயல். கர்த்தருக்குள்ளே நீ வளர்ந்துருக்கதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தேவன் எனக்கு கொடுத்துருக்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கே நன்றி சொல்கிறேன். சீக்கிரம் கிளம்பி எல்லாரும் சர்ச்சுக்கு போவோமா? ஆவியில் வளராத குடும்பத்தோர் வருகின்றனர். அவர்களின் காலை வேளையை பார்ப்போமா? கலகலப்பாக. ஷோ, நைட்டே சொன்னேன் என்னை காலையில் சீக்கிரம் எழுப்பி விடுன்னு. கொஞ்சமாவது என் பேச்சை கேட்குறியா? இப்போ பாரு, வழக்கம் போல் லேட் ஆச்சு சர்ச்சுக்கு போகிறதுக்கு. எப்போ தான் என் பேச்சை கேட்க போறியோ தெரியல. ரொம்ப கஷ்டம். எல்லா வீட்லேயும் பெண்கள் தான் எந்திரிப்பாங்க. பிள்ளைகள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டு வீட்டில் இருக்கவங்களையும் கிளப்புவாங்க. நம்ம வீட்டில் அப்படியா நடக்குது?
என்ன சொல்கிறேனே தெரியல. ஆண்டவரே எனக்கு ஏன்பா இப்படி குடும்பத்தை கொடுத்தீங்க? இருங்கங்க, நீங்கள் வேற. எனக்கு என்ன 7 கையா இருக்குது? நான் பாட்டுக்கு 2 தோசையை சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பியிருப்பேன். நீங்கள் தான் புதுசாக ஜிம்முக்கு போகிறேன் அங்கே போகிறேன் என்னை விதவிதமாக சமைக்க சொல்கிறீங்க. பாத்திரம் விளக்கி விளக்கி என் கை ரேகையெல்லாம் தேஞ்சு போச்சு. எங்க கை காட்டு. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. இனிய மட்டும் இப்போ இவ்வளோ குறை சொல்கிறியே, உன்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறியா? இப்போ இந்த ப்ளூ சிலைக்கு இந்த சிவப்பு சட்டை போட்டால் தான் ஆகுமா? ஏன் கான்ட்ராஸ்ட்டாக தான் போடுவாங்களா? ஒரே கலர் போடக்கூடாதா? ஒரு சேலை சட்டை எடுத்து வைக்கவே உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. எலிவாள் மாதிரி இத்தினோண்டு முடிய சீவி ஒரு பூ வச்சு பொட்டு வச்சு கிளம்புற உனக்கு இவ்வளோ நேரம். இப்படி போனால் எப்படி சர்ச்சைக்கு கிளம்பி போகிறது? எங்கே நம்ம பெத்த பிள்ளை தங்கத்தை எங்கே? ஆராதனா, ஆராதனா, எந்திரிப்பா, சர்ச்சுக்கு போகணும். நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் சுட்டி டிவி பார்க்குறது, சின்சான் பார்க்குறது, காலையில் எந்திரிக்கிறது கிடையாது. சர்ச்சுக்கு போகணும். காதில் விழுகலையா ஆராதனா? அம்மா அன்னைக்கு சண்டே தானம்மா, ஸ்கூல் லீவுமா, ஏமா என்னை எழுப்புறீங்க? சண்டே ஸ்கூல் லீவு தான் பாப்பா, ஆனால் சர்ச்சுக்கு போகணும்ல. 1 மாதமாக சண்டே கிளாஸ் போகவே இல்லை. ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட்டு. வா எந்திரி, லேட் ஆயிருச்சு. இன்னும் எங்கே குளிக்கிறது? போட்டு கத்திக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை, அவளை தூங்குற அளவு உசிப்பிக்கிட்டு இருக்க. அம்மா நீயே சரியா இல்லை, அப்புறம் பிள்ளைய வையலாம். எப்போ பார்த்தாலும் அவளை வஞ்சிக்கிட்டே கிளப்புற. சரி சீக்கிரம் கிளம்புங்க, சர்ச்சுக்காக சீக்கிரம் பார்க்க போவோம். வா, குளிக்க வேற இல்லை, தலையவா சீவிட்டு கிளம்புவோம். கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் வாங்க போவோம். காட்சி 3. இரு குடும்பங்களும் சபைக்கு செல்கின்றனர். சபையில் பாஸ்டர் பேசுகிறார். அப்படி என்ன பாஸ்டர் பேசுகிறார்? அவர்களுக்குள் என்ன மாற்றம் ஏற்படுகிறது பார்ப்போமா? பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிற நம்ம முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். துதிப்போம் அல்லேலூயா என்ற பாடலை எல்லாரும் ஒரு மனதோடு பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. சர்ச்சுக்கு போ, லேட் ஆச்சு. ஏற்கனவே நம்ம லேட்டு, பாட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ஒரு ஓரமாவது போய் உட்காருவோம். சீக்கிரம் வாங்க. ஐயோ பாஸ்டர் பார்க்குறாரு, உட்காரு. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். எங்க ஆஃப் பண்ண மறந்துட்டேங்க. ஆஃப் பண்ண மறந்துட்டியா? எதை? சிலிண்டரையா? ஹால் ஃபேனை தாங்க. நீங்கள் வேற. பாஸ்டர் பார்க்கல, அமைதியாக இருங்க. சங்கீதம் 96 அனைவரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் முறையாக வாசிப்போம். சங்கீதமா? ஐயோ, மோசே எழுதுனதா தாவீது எழுதுனதா? கண்மணி எது? நீங்கள் வேற இருங்கங்க, நான் பைபிளே கொண்டு வரல. காலையில் வேமா கிளம்புன்னு அவசரப்படுத்துனீங்க பாருங்க, நான் பைபிளே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், நீ எல்லாத்தினாலும் கரெக்டாக இருப்பவா. சேர்ந்து வாசிக்கலாம் வா. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சுக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டு இருக்கும். அவர் ஜனங்களை சொல்லிக்கொள். எல்லாரும் அமரலாம். தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். சர்வ வல்லமையை உடையவராய் காணப்படுகிறார். மகத்துவமும் கனமும் மகிமையும் அவருடைய சமூகத்திலே அடிபணிந்து வணங்குகிறதாய் காணப்படுகிறது. இந்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நாம் எவ்வாறு அவரை தொழுது கொள்ளுகிறோம்? ஆமென். இன்றைக்கு அதிகாலை வேளையிலே எழுந்தவுடன் இன்றைக்கு நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறதான தேவர்களுக்கு எல்லாம் தேவனாகிய சர்வ வல்லமை பொருந்தினதான என் தேவனாகிய கர்த்தரை நான் காண போகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு காலையில தயாரானவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவ்வாறு தயாரானவர்கள் அவசரமாக தயாரானவர்களாய் கடந்து வந்தவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது நிதானத்தோடு கூட வீட்டிலிருந்தே அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இங்கே கடந்து வருகிறவர்களாய் காணப்பட்டோமா? ஆமென். நிதானமாய் அவரை துதித்து கொண்டே ஆலயத்திற்கு வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இல்லை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது ஒரு கடமை. இங்கைக்கு நான் போகவில்லை என்று சொன்னால் பாஸ்டர் என்ன செய்வார்?
கேள்வி கேட்பாரு, பாஸ்டர் வீட்டில் இருந்து ஃபோன் வரும் என்று சொல்லி இன்றைக்கு கடமைக்காக கடந்து வந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அம்மா எப்பமா முடியும்? 12 மணிக்கு சுட்டி டிவியில் டோரா புஜி போட்டுருவாங்கம்மா. சரி ஆராதனா, இரு பேசாம இரு. இந்த வேலையும் காணிக்கையின் வேலையாக காணப்படுகிறது. பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கையை செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்க காணிக்கை கொடுங்க. அனுதினம் என்னை ஓ, நான் கிளம்புற அவசரத்தை பர்ஸும் எடுத்துட்டு வரல. சீக்கிரம் கிளம்புனா எங்கேயா கேட்குறீங்களா? உன் பேக்கில் தான் இருக்கான்னு பாரு. ஆயிரம் என்னங்க? ஆயிரம் நன்மைகள் சரி இந்தாங்க. என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல யவனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் அமரலாம். நீதிமொழிகள் 22:6 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். அன்பான சபை விசுவாசிகளே, ஒரு குடும்பன்றது நம்ம கட்டியிருக்க வீடு, அந்த வீட்டில் இருக்க பொருளை பொறுத்து அமைகிறதே கிடையாது. ஒரு தகப்பன், ஒரு தாய், அதில் இருக்க குழந்தைகள், அவர்களோட குணம், கர்த்தரோட அவர்கள் இருக்க உடன்படிக்கை, அதை பொறுத்தே ஒரு குடும்பம் அமைகிறது. ஆமென். தகப்பனோட விசுவாசம் தான் ஒரு குடும்பத்தோட சூழ்நிலையே மாற்றும். ஒரு தாயோட ஜபம் தான் அவங்க குடும்பத்தில் இருக்க கட்டுகளே அவிர்க்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிற குடும்பம் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென். குழந்தைய காலையில் எழுந்திரிச்சோனையும் கர்த்தருடைய முகத்தை தேடணும்னு ஆசைப்படுதுங்களா, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபோனை தேடணும்னு ஆசைப்படுதுங்களா? இது நம்ம சிந்திக்க வேண்டிய நேரமாக காணப்படுகிறது. நம்ம அதிக அட்வைஸ் கொடுப்போம், ஆனால் அந்த அட்வைஸை பிள்ளைங்க கேட்காது. ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கமாக இருக்காது. இதே அந்த அட்வைஸை நம்ம செஞ்சோம்னா அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க அதன்படி நடக்கும். மாற்றன்றது வெளி உலகத்துலேருந்து வராது. நம்மள்கிட்ட துளிர்க்கணும். அந்த துளிர்ப்பான பிள்ளை மலராக வளரும். அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க சின்னதாக துளிர் விடுவோம். இதுதான் பெரிய மாற்றம். இந்த மாற்றம் நம்ம பிள்ளைகள் காணப்படணும். இது சிந்திக்க வேண்டிய நேரமாக காணப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். இருதயத்தில் ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆலயத்திலும் கூட ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுனீங்க. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலும் தெய்வ பயத்திலும் ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களை வளர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பேசா. அம்மா நான் வீட்டுக்கு வரலம்மா. அப்பத்தா வீட்டில் விட்டுருங்கம்மா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடணுமா. இப்போ எதுக்கு அப்பத்தா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற? சாயந்தரம் சண்டே கிளாஸ்க்கு வராமல் தப்பிக்க தானே. ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒழுங்கா கிளம்பி வீட்டை பார்த்து வா. சீக்கிரம் வா, கிளம்புவோம். பிரதர் என்ன பண்ணுறீங்க? சின்ன வயசில் இப்படி கட்டாயப்படுதாங்க. சரி, அது வளர அவங்களாவே அதை உணர்ந்துக்குருவாங்க. சரிங்க, பேசா. சோத்திரம் பஸ், சோத்திரம். சபையில் போதகர் பேசிய வார்த்தைகளை கேட்டோம். அந்த வார்த்தைகள் எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோலவே அந்த குடும்பங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் பார்ப்போமா அது என்ன மாற்றம் என்று? ஜோ, இன்னைக்கு ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை ரொம்ப பிரசன்னமாக இருந்துச்சு. ஊழியக்காரர் மூலமாக தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆத்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தையுமா இருந்துச்சு ஜோ. ஆமாங்க, பாஸ்டர் சொன்னார் ஒவ்வொருவரோட இருதயத்திலையும் தேவ ஆவி துளிர் விடணும்னு. எனக்கும் ரொம்ப பிரசன்னமாக இருந்துச்சு. நம்ம குடும்பத்தோடு அது இருக்கக்கூடாதுங்க, நம்ம உறவினர்கள் எல்லாருடைய வீட்லேயும் தேவ ஆவி மலரணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணுங்க. கண்டிப்பாப்பா, நம்ம ஜெபிக்கணும். அம்மா இன்னைக்கு சர்ச்சில் நான் நல்லா பைபிள் வாசித்தேனாமா? ரொம்ப அருமையாக வாசிச்ச ஜோயல். சரி, எல்லாரும் கை கழுவுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஓகே. இன்னைக்கு காலையில்
சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என் மனசே சரியில்லை. ஏதோ ரொம்ப நெருடலாக இருக்குது. நான் ஒரு குடும்ப தலைவனாக என் குடும்பத்தை சரியாக நடத்தலையோன்னு தோணுது. என் பிள்ளைய, என் குடும்பத்தை நான் தேவனுக்குள்ளே சரியாக நடத்தாமல் இருக்கணும்னு பாஸ்டர் பேசின வார்த்தையை கேட்டக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்மணி. ஜோதி அக்கா ஃபேமிலி பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ அழகாக ஆராதிச்சாங்க. ஜோயல் பார்த்தீங்களா, அவன் சின்ன பையன் தானே, எவ்வளோ அழகாக வசனம் வாசித்தான். அதே மாதிரி நாமளும் ஆராதனை பழக்கணுங்க. ஆமாம் கண்மணி, நானும் நம்ம சின்ன பிள்ளை சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அப்படியே நான் அவளை தாங்கி தாங்கி பார்த்துட்டேன்னா என்னால் டக்குன்னு அவளை எழுத்து எதுவுமே பண்ண முடியலை. அது ரொம்ப தப்பு கண்மணி. நம்ம மாற்றணும், நம்ம பிள்ளையும் அந்த மாதிரி கொண்டு வரணும். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னதை கவனிச்சிங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தாங்க ரோல் மாடல். நம்ம சரியாக இருந்தால் நம்மளை பார்த்து வளர்கிற ஆராதனாவும் சரியாக வளருவாங்க. நாம் தாங்க அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம அதுக்காக தேவன் நமக்கு அதுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணுங்க தொடர்ந்து. கண்டிப்பாக கண்மணி. ஹலோ ஹலோ கண்மணி. கண்மணி சொல்லும்மா. அம்மா, ஆராதனாக்கு என்னம்மா ஆச்சு? ஆராதனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அம்மா என்னம்மா சொல்கிற? பாப்பாக்கு என்னம்மா ஆச்சு? அவளை ஜிஹெச்ல சேர்த்துருக்கோம்மா. சீக்கிரம் நீயும் மாப்பிள்ளையும் வாங்கம்மா. இந்த வரோம்மா வரோம். ஆராதனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க, ஜிஹெச்ல சேர்த்துருக்காங்களா? பார்த்தா யார் பேசுனா? அம்மா பேசுனாங்க. சரி, நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்யாது. நீ சோமன்ட்டு நம்ம போவோம் வா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஐயா, இந்த ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே தகப்பனே குழந்தை ஆக்சிடென்ட் சொன்னாங்க. என் தேவன் தாமே நீங்கள் ஆண்டவரே குழந்தையை பாதுகாத்து வளர்த்துற தேவன். ஆண்டவரே ஒன்றும் இல்லாத செய்கிற தேவன் தாமே. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வா நம்ம டாக்டர். டாக்டர், என் மக எப்படி டாக்டர் இருக்கா? ஒன்றும் இல்லையே டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பாப்பா சின்ன நூலில் உயிர் தப்பிச்சிட்டா. நீங்கள் கும்புற கடவுள் தான் உங்களை குலையை காப்பாற்றிருக்காப்புல. சின்ன கை, சின்ன ஃப்ராக்சர். நீங்கள் போய் உங்கள் குழந்தைய பார்க்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். ஓகே. ஆராதனா பாப்பா, தங்கமே கை வலிக்குதாம்மா ரொம்ப? ஆராதனா பாப்பா. அம்மா சாரிம்மா. அப்பா சாரிப்பா. இனிமேல் நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காக போவேம்மா. இனிமேல் நான் ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளையாக இருப்பேம்மா. சண்டே கிளாஸ் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுவேம்மா. சரி ஆராதனா, நீ வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த வாரம் சர்ச்சில் நீயே சாட்சி சொல்லு. ஏசப்பா நம்ம கூட எப்பவும் இருப்பாங்க. சரிங்கம்மா. சரிடா தங்கம், வாடா தங்கம். ஆண்டவர் உன்னைய பாதுகாத்துட்டாரு. வாடா தங்கம், வீட்டுக்கு போவோம். அன்பான தேவஜனங்களே, இப்போதும் ஒரு நல்ல நாடகத்தை நாம் பார்த்தோம். அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பெற்றோர்களாகிய நாம் மட்டும் வளர்வது ஒரு குடும்பம் முழுமையடையாது. ஆனால் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வளர்த்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த நாடகத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டோம். இந்த நாடகத்தில் நடித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. செலினாக்கா, தமிழ் பாட்டு, தமிழ் பேச்சு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குல்ல? ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல? என்ன ட்விஸ்டா? என்ன சேச்சி, என்ன பறையுது? எனக்கேவா இப்போ நம்முடைய மனசில் தொடுனது போல ஒரு மலையாள பாட்டு இதான் வராம்போன்னு. தேவனின் மகிமைக்காக மலையாளத்தில் ஒரு பாடலை பாட சகோதரி விமலா மற்றும் லைலா அவர்களை மேடை கலைக்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை வரவேற்போம்.
നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. ആത്മമണാളനേ ആനന്ദദായക, ആശ്വാസം നീ മാത്രമേ. ആത്മമണാളനേ ആനന്ദദായക, ആശ്വാസം നീ മാത്രമേ. വിശ്വാസപാതയിൽ വീഴാതെ നിൽക്കുവാൻ വൻകൃപ നൽകണമേ. വിശ്വാസപാതയിൽ വീഴാതെ നിൽക്കുവാൻ വൻകൃപ നൽകണമേ. നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. എന്നിലും ഭക്തന്മാർ, എന്നിലും ശക്തന്മാർ, എത്രയോ പേർ വീണുപോയി. എന്നിലും ഭക്തന്മാർ, എന്നിലും ശക്തന്മാർ, എത്രയോ പേർ വീണുപോയി. ഇളയാം നിന്റെ സന്നിധിയിൽ നിൽക്കുന്ന കൃപയേ. ഇളയാം നിന്റെ സന്നിധിയിൽ നിൽക്കുന്ന കൃപയേ. നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. ലോകം വെറുത്തു നീ ആരെയെ ജയിപ്പിക്കാൻ നീ കൃപയേകണമേ. ലോകം വെറുത്തു നീ ആരെയെ ജയിപ്പിക്കാൻ നീ കൃപയേകണമേ. ലോകജഡം സാത്താൻ എല്ലാം ജയിച്ചിടാം ശക്തി പകർന്നിടണേ. ലോകജഡം സാത്താൻ എല്ലാം ജയിച്ചിടാം ശക്തി പകർന്നിടണേ. നീ എൻപക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി,